அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் கிளம்புறோம். எங்கள் சொந்த ஊர் பெங்களூரு. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் பெங்களூரில். இதுதான் நம்மளது சின்ன கிராமம் தான், நம்ம பாட்டி வீட்டு தான். இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஆட்டுலாம் வாங்கி கட் பண்ணி எல்லாம் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு எப்போவுமே போகிறது. எங்கள் சித்தப்பா தான், அவங்க தான் சமையல் செய்வாங்க. என்னோடய சமையல் வீடியோஸ் ரொம்ப பார்ப்பாங்க. அதுக்காக எங்கள் சித்தப்பா நீ குருமா வைமா சொன்னாங்க. சரி சித்தப்பா நான் செய்கிற சொன்னாங்க. அப்போமா அவங்க பெங்களூரில் எப்படி செய்கிறாங்களோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதே மாதிரி நான் செஞ்சேன். பாத்திரம் வச்சு எண்ணெய்லாம் போட்டு லாங் பட்டை வெங்காயம்லாம் போட்டு எல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. கொத்தமல்லி புதினாவும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்த்து இதில் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். தக்காளியும் நம்ம தனியாக அரைச்சி வச்சுட்டோம். முழுசாக தக்காளி நாங்கள் கட் பண்ணிட்டோம். அதுவும் நான் இதில் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வேகிச்சு. இப்போது இந்த மாதிரி மசாலா தான் இங்கே பாருங்கள், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம தேங்காய் பாலும் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க எங்கள் அக்கா தான், அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா வேகிச்சு பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு. இப்போது நம்ம சால்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம சால்ட் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கத்து பாயசம் செஞ்சிட்டோம். இப்போது நம்ம எல்லோரும் ஃபேமிலி கூட சாப்பிட்றதுக்காக நான் உட்காந்துட்டேன். மட்டன் குருமா, தால்ச்சா, ஒயிட் குஷ்கா, கத்து பாயசம் எல்லாம் நானும் என் சித்தப்பா சேர்ந்து நம்ம 2 பேரும் இந்த டிஷ்ஷு செஞ்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் என்னை பாராட்டிட்டு இருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சொல்லி. எல்லோரும் ஃபேமிலியாக நம்ம உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்காக சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு குடும்பம் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாப்பினஸாக சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல் டே சூப்பராக போயிடுச்சு. நீங்களும் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட எல்லாம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.